பிஜேபி வந்து ரொம்ப விக்ரஸா இருக்காங்க. எப்படியாவது இந்த முறை வந்து இந்தியா முழுக்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது, இத்தனை மாநிலங்களை நம்ம ஜெயிக்கும் போது தலைநகரத்தை நம்ம கையில வச்சுக்க முடியல. டெல்லி மக்களை பொறுத்தளவுல எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அவங்க வந்து இந்துத்துவ மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்டியாக யாரு பிஜேபியில் இருக்கிறாங்கன்னா யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ்ல யார் இருக்காங்கன்னா தெரியும். ஆம் ஆத்மி மேல நம்பிக்கை இழந்தவர்கள், பிஜேபியை ஆதரிக்க முடியாதவர்கள் காங்கிரஸுக்கு போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்ல சிறந்த நிர்வாகத்தை, மிக மிக ஊழல் குறைந்த ஒரு நிர்வாகத்தை நடத்தியவர் யார் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் மேல அவரே நம்பிக்கை இழந்துட்டாரு. அவருடைய ஆட்சியினுடைய மகத்துவத்தை அவரே வந்து குறைச்சி மதிப்பிடுறாரு. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1,67,000 புதிய வாக்காளர்களை இவங்க சேர்த்திருக்கிறாங்க. பிஜேபி எப்படியாவது ஒரு மோசடிகளை நிகழ்த்தியாகிறது பிஜேபி வந்து ஆம் ஆத்மியை வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அகற்றாமல் விட மாட்டாங்க. டெல்லியை வந்து அவங்க லேசில் விட்டு. ஸோ நீ யார் ஜெயிச்சாலுமே அந்த வாக்கு வித்தியாசங்கிறது பெருசா இருக்காது. முன்ன மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓகஸ் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு அறம் இணைய இதழுடைய ஆசிரியர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த கைது, அவர் சிறையில் போனது, மறுபடியும் மீண்டு வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு பக்கம் நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல், டெல்லி நம்ம கிடைக்கலையேங்கிற ஒரு விஷயம் பிஜேபிக்கு இருக்குது. ஸோ ஒரு மும்முனை போட்டி நிலவுவதை களத்தில் பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய பார்வையில் உண்மையிலே இது மும்முனை போட்டி தானா, இல்லை இந்த முறை எப்படி இருக்கு களம்? இல்லை, உண்மையிலே மும்முனை போட்டி தான். மும்முனை போட்டி தான். சரி. ரொம்ப ரொம்ப 3 பேருமே ரொம்ப தீவிரமான கள வேட்டையில் இறங்கியிருக்கிறாங்க, ஓட்டு வேட்டையில். சரி. இதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ரொம்ப விக்ரஸாக இருக்காங்க. எப்படியாவது இந்த முறை வந்து இந்தியா முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது, இத்தனை மாநிலங்களை நம்ம ஜெயிக்கும் போது தலைநகரத்தை நம்ம கையில் வச்சுக்க முடியலையே. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? டெல்லி தானே வந்து தலைமை, இந்தியாவுக்கே தலைமை. அப்படின்னும் போது அது எப்படியாவது கேப்சர் பண்ணணுன்ட்டு அவங்க வந்து மிக தீவிரமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2013 இது ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வந்தவங்க மீண்டும் 3 முறை அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 70 தொகுதியில் 62 தொகுதி, 67 தொகுதின்ட்டு அவங்க வந்து பிரம்மாண்டமான வெற்றியை காமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி டெல்லி கார்பரேஷனுக்கும் வந்து ஆம் ஆத்மி தான் வந்து மக்கள் தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுல இப்படி இருந்துட்டு ஆம் ஆத்மிக்கு இருந்துட்டு, நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்போது அவங்க வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்க. பிஜேபிக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சட்டசபை தேர்தலில் பெரிய பின்னடைவை கொடுப்பாங்க, ஒரு 8 தொகுதி தான் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்துக்குமே அவங்க ஜெயிச்சு வர்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ டெல்லி மக்களை பொறுத்தளவில் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, அவங்க வந்து இந்துத்துவ மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இந்துத்துவ மைண்ட் செட்டில் உள்ள ஒரு மக்களாக அவங்க இருக்கிறாங்க. அதையே அரவிந்த் கெஜ்ரிவால் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆரம்பத்தில் அவர் வந்து சிறுபான்மை மக்களுக்கானவராகவும் தலித் மக்களுக்கானவராகவும் பார்க்கப்பட்டவர். அப்புறம் இந்துத்துவ மக்களுக்கான அந்த வாக்கு வங்கியை வென்றெடுக்கணும், பிஜேபி கிட்ட இருந்து வென்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை விடவும் ஒரு சங்கி மாதிரி அமைச்சிட்டாரு. ஆமா ஆமா. அதாவது ரூபாய் நோட்டுகள்ல வந்து கடவுள் படத்தை போட்டா வந்து நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துரும் அப்படி சொல்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்புறமேல் வந்து ராமர் கோவிலுக்கு இங்க இருந்து இலவசமாக வந்து டெல்லி ஜனங்களை அனுப்புவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. பல்வேறு விவகாரங்கள்ல வந்து முஸ்லிம்கள் வந்து குறிவைத்து தாக்கப்படும் போது ஒரு மௌனமாக இருந்திருக்கிறாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு பல பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது அவர் வந்து ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து செயலிழந்து நிற்கிது, நீண்ட நெடுங்காலம் டெல்லியை வந்து அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. நிச்சயமா.
அப்படி இருந்த ஒரு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பலவீனத்துல இருக்கு. அவங்க வந்து மீண்டும் எழுந்து வருவாங்களான்ற அளவுக்கு தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்டியாக யாரு பிஜேபியில இருக்கிறாங்கன்னா யாருக்கும் தெரியாது. காங்கிரஸ்ல யார் இருக்காங்கன்னா தெரியாது. காங்கிரஸ்ல யாரு இருக்காங்கன்னா தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டு பிற்பாடுதான் அந்த தலைமைகள் வந்து அறிவிப்பாங்க. அப்ப ஒரு நீங்க வந்து ஒரு மண்ணுக்கான ஒரு மனிதனை தலைவனை வந்து தேசிய கட்சிகள் அடையாளம் காட்ட மாட்டேங்கிறாங்க, வளர்த்திருக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்ப நீ அந்த ஒரு மண்ணினுடைய அந்த மைந்தன் அப்படின்னு பார்த்தா அது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அந்த டெல்லிக்கான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. மற்றவர்கள் அப்படி கிடையாது. யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க சுயமா முடிவெடுக்க முடியாது. ஒண்ணு ராகுல் காந்தியை பேஸ் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி மோடியை பேஸ் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவருடைய ஆட்சியை பொறுத்தளவுல சுகாதாரம் நல்ல அரசு மருத்துவமனைகள் நல்லா பலப்படுத்தியிருக்கிறாரு. பள்ளிக்கூடங்கள், கல்வி சுகாதாரத்தை சரியான முறையில், குடித நீரை வந்து எல்லாருக்கும் தடங்கள் இல்லாமல் கொடுத்துருக்கிறாரு. குறைந்த காசுல அதை கொடுத்துருக்கிறாரு. அடுத்து மின்சார கட்டணத்தையும் கணிசமாக குறைச்சிருக்காரு. இது எல்லாமே அவருக்கு நல்ல பேர். ஆனா அவர் ஆரம்பத்துல வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு மனிதர், ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு அந்த பிம்பம் வந்து காலப்போக்கில் மெல்ல மெல்ல கொஞ்சம் சரிவு. எல்லாருமே நேர்மையானவர்களா அந்த கட்சியில இல்லை, கீழ்மட்டத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் காசு வாங்குறாங்க அப்படின்ற புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. இது வந்து காங்கிரஸ் பிஜேபியை ஒப்பிடும்போது பரவாயில்ல அப்படின்ற கருத்தும் இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த எதற்கான ஒரு கட்சியினங்களை அடையாளப்படுத்தினார்களோ அதுவே இப்போ மதுபான கொள்கை அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க சொல்ற கீழ்மட்டத்தில் சில சின்ன விஷயங்கள் அது வரைக்கும் சொல்றீங்க. ஆனா அதெல்லாம் சரி பண்ற மாதிரியான வாக்குறுதிகளா இப்போ அவர் கொடுத்த ஒரு 15 அம்ச ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு இந்த முறை தேர்தல் அறிக்கைகளை கூட வச்சுக்கலாம் அதை. ஸோ அதில் முக்கியமாக இலவச மகளிருக்கான அந்த உரிமை தொகை மாதிரி 2100 அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இயல்பான ஒரு விஷயம் மகளிருக்கான வாக்குகளை ஈர்க்கிறது, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கான ஒரு வாக்குகள், அந்த மாதிரியான ஒரு அதை நோக்கி தான் அது வந்து ஒரு தோல்வி தான், அவருடைய தோல்வி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 2100 ரூபா கொடுக்கறதுன்றது ஒரு அப்பட்டமான ஓட்டு வேட்டையாடக்கூடிய ஓட்டு பொறுக்கி அரசியல் தான். ஒரு நேர்மையான நிர்வாகத்தை சாத்தியப்படுத்தினீங்கன்னா மக்களுக்கு அவங்கவுங்க உழைப்புல அவங்கவுங்க வாழ்ந்துக்குவாங்க. நீங்க வந்து வரியை வந்து குறைச்சிங்கன்னா மதிப்பாங்க. நீங்க எதையும் முற்றிலும் இலவசமா நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்க மேல வந்து சந்தேகம் தான் வரும். நீங்க வந்து ஓட்டுக்காக நீங்க வந்து இது மாதிரி பண்றீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. சரிங்களா? அப்ப இது வந்து அவருடைய பலவீனம் தான். முதல் தேர்தல்கள் முதல்ல தேர்தலை சந்திக்கும் போதோ அடுத்த தேர்தலை சந்திக்கும் போதோ அவர் இந்த இலவசங்களை நம்பல. ஃப்ரெஷ்ஷாக கட்சி ஆரம்பித்து வந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஊழலற்ற நிர்வாகம்ன்றதை மட்டும்தான் வந்து அவர் மையப்படுத்தினார். ஆனால் இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் அவர் வந்து இலவச திட்டங்களை அதிகரிச்சுக்கிட்டே போறதுன்றது வந்து அவர் மேல அவரே நம்பிக்கை இழந்துட்டாரு. அவருடைய ஆட்சியினுடைய மகத்துவத்தை அவரே வந்து குறைச்சி மதிப்பிடுறாரு. மக்கள் எங்க நமக்கு ஓட்டு போட போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்ப அந்த ஒரு பலவீனம் வந்து தெரியுது, அவருடைய பலவீனம் தெரியுது. அதே சமயத்துல நீங்க வந்து எதிரில் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை. பிஜேபி வந்து இப்ப வந்து பிஜேபி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அநேகமாக அவங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து ஆம் ஆத்மியிடமிருந்து டெல்லியை தட்டி பறித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. அது முந்தினத்துல 5 இடம், அதுக்கப்புறம் 8 இடம். ஆனா வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தோற்ற இடங்கள்லாம் வந்து குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல தான் பிஜேபி தோத்துறாங்க. காங்கிரஸ் அந்த மாதிரி கிடையாது. காங்கிரஸ் ரொம்ப பின்னடைவு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மை மக்களும் தலித் மக்களும் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஆட்சி கொடுத்தாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் அடிக்கடி எங்க தொகுதிக்கு வருவாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல வந்து அவங்க யாருமே எங்களை கண்டுக்கவே இல்லை. பல பிரச்சனைகள் நாங்களே போய் சொன்னாலும் அவங்க வந்து சால்வ் பண்றது இல்லை. இது வந்து டெல்லி மக்கள் வைக்கிற கோரிக்கை. தொடர்ச்சியா அவங்க ஆட்சியில இருக்கும்போது ஒரு மெத்தன போக்கு வந்துருது. நீ எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, உன் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 12-13 வருட கால ஆட்சி, தொடர ஆட்சியின் மூலமாக ஒரு மாற்றம் கொண்டு வந்தா என்ன? மத்தியிலும் அவங்க இருக்கிறாங்க, மாநிலத்திலேயும் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்ல திட்டங்களை வந்து பிஜேபி பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த விஷயங்கள் அவரை சிறையில வைத்தது,
அல்லது திட்டமிட்டு அவங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கறது, சட்டப்பேரவையில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காத விஷயங்கள், துணை முதல்வரை மறுபடி உள்ள வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கட்சி மீது ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணியிருக்காதா? இல்ல, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதாவது இந்தியாவில் வேற எந்த கட்சியையும் பிஜேபி இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்களா, அந்த தலைவர்களை வந்து தண்டிச்சிருப்பாங்களா, அந்த ஆட்சிக்கு குடைச்சல் கொடுத்துருப்பாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏன்னா ஆம் ஆத்மி தான் வந்து அதிகபட்ச துன்பத்தை வந்து பிஜேபியிடம் வந்து பெற்ற ஒரு கட்சி. அவங்க வந்து இப்போ ரேஷன் பொருட்களை வீடு தேடி கொண்டு போய் கொடுப்போம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தா அது எப்படி வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆளுநர் வந்து தடை போடுறாரு. இதுக்கெல்லாம் தடை போடுறத வந்து ஒரு யாருமே ஏற்றுக்க முடியாது. அது மாதிரி போலீஸ் வந்து அவங்க அதிகாரத்தில் கிடையாது, நிலைமை வழங்குவது அவருடைய அதிகாரத்தில் கிடையாது, நிறைய அதிகாரிகள் ஏற்கனவே கிடையாது. இவங்க வந்து பிஜேபி இவருடைய ஆட்சி தொடர்ச்சியா இருக்கனால இன்னும் சில அதிகாரங்களையும் பறிச்சுட்டாங்க. அப்படி எல்லா அதிகாரங்களையும் பறித்தாலும் கூட அவங்க வந்து மக்கள் செல்வாக்கா இருக்கிறத வந்து இவங்களால தாங்க முடியல. அதனால பொய்யான குற்றச்சாட்டுகள் பலவற்றை வைத்து அவர்களை வந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அது வந்து நமக்கே வந்து வேதனையா தான் இருக்கு, இந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி. பட் அதே சமயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அனுதாபம் மட்டுமே போதாது. நீங்க உங்களுக்கு வந்து பிஜேபி வைக்கிற குற்றச்சாட்டுகள்ல எத்தனை குற்றச்சாட்டுகள் உண்மை, எத்தனை குற்றச்சாட்டுகள் பொய் அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் இல்லை சார். அவர் வெளியே வந்த பிறகும் நான் முதல்வர் பதவியை அவர் ஏற்கலை, இன்னொருத்தரை அதிதியை அவரை இது பண்றாரு, நான் அது முழுமையா அந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சார் இந்த மாதிரியான விஷயங்கள் தானே இப்போ அந்த பிம்பம் வந்து அப்போ பரவாயில்ல வந்தாலும் கூட இப்போ அவர் அந்த பதவியை ஏற்கல, அவர் நினைச்சா அதை அதில் ஒன்றும் பெரிய ஒன்றும் தடை ஒன்றும் இல்லை, அப்படி இருக்கும்போது அதே அவர் வேணாம்னு பண்றாரு அப்படிங்கும்போது அவர் அந்த நேர்மை குறித்து அவர் மேல மதிப்பீடு கூட தானே செய்யுங்க. இல்ல, அது வந்து வேற வழி இல்லை. அதாவது அவரை வந்து நீதிமன்றம் வந்து அவர் வந்து அனுமதிக்கல, அவர் கையெழுத்து போட முடியாது, ஃபைலை பார்க்கக்கூடாது, அந்த மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்ததன் மூலமாக அவர் வந்து செயல்படவே முடியாது அப்படின்ற ஒரு எல்லைக்கு தள்ளிவிட்ட பிற்பாடு தான் வந்து அவர் வந்து முதலமைச்சர் பதவியை அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அது வந்து அவராக துறக்கலை, அப்படி துறக்க நிர்பந்திக்கப்பட்டார் அப்படின்றது தான் உண்மை. இப்போ இடையில சில பிரச்சனைகள் வந்தபோது, குறிப்பாக ஆம் ஆத்மியில் இருந்த ஒரு பெண் தலைவர் வந்து, ரொம்ப ஆக்டிவான ஒரு பெண் தலைவர் வந்து முதலமைச்சரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு வந்தபோது சந்திக்க முடியாமல் அவருடைய உதவியாளரால் தாக்கப்பட்டார். அது தொடர்பாக வந்து எழுப்பப்பட்ட கேள்விகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள் எதுக்குமே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் நேர்மையான பதிலை தரவில்லை. தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய உதவியாளரால் தாக்கப்பட்டாங்க தன்னுடைய கட்சி ஒரு பெண் தலைவர். அது தொடர்பாக அரசாங்கம் விசாரிச்சு உண்மையை சொல்லட்டும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னது வந்து அவர் மேலே உள்ள ஒரு நம்பகத்தன்மையை வந்து டெல்லி மக்களுக்கு குறைச்சது. அதனுடைய விளைவு தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய பின்னடைவை வந்து ஆம் ஆத்மி சந்திச்சது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, அரவிந்த் இன்னைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களில் சிறந்த நிர்வாகத்தை, மிக மிக ஊழல் குறைந்த ஒரு நிர்வாகத்தை நடத்தியவர் யார் என்றால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அவருக்கு மாற்றாக வேறு இந்திய அளவில் வேற யாருமே கிடையாது. அதில் வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் தொடர்ச்சியாக 13 வருடம் அவருடைய ஆட்சியில் வைத்ததன் காரணமாக பல விஷயங்கள்ல அவங்களுக்கு மெத்தன போக்கு, அலட்சியம், ஒரு திமிர்த்தனம் ஏற்பட்டிருக்கிறது. அது கண்கூடாக தெரிகிறது. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் தன்னுடைய வீட்டை புதுப்பிப்பதற்கு பல கோடிகளை செலவழிப்பது என்பதும், மிக பிரம்மாண்டமான ஒரு ராஜ மாளிகை போல அதை வந்து இது பண்றது என்பதும், ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு எளிமையான அண்ணா ஹசாரேவோட இணைந்து களம் கண்ட அரவிந்த் கெஜ்ரிவால் செய்யக்கூடியதுதானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவும் தனிப்பட்ட முறையில் ஆளுமை திறமை உள்ள ஒரு அருமையான நேர்மையான ஒரு ஆளுமைகள். இவங்களை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து லூஸ் பண்ணிட்டார். அப்ப அவர் வந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஜனநாயகமற்ற தலைவராக காலப்போக்கில் அவர் மாற ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனுடைய விளைவுகள் தான் நீங்கள் வந்து மற்ற கட்சிகளை மாறி, ஊழல் கட்சிகளை மாறி அவங்களும் வந்து தேர்தல் களத்தில் இருந்துக்கிட்டு நான் அந்த இலவசத்தை தரேன், இந்த இலவசத்தை தரேன். இது வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருக்க கட்சி, நான் இத்தனை திட்டங்கள் செஞ்சுருக்கிறேன், இவ்வளோ நான் நிர்வாகத்தை கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஓட்டு போடுறதும் போடாத உங்கள் விருப்பம்னு கம்பீரமாக சொல்லணும்.
அப்படி சொல்றதை விட்டுட்டு இத்தனை இலவசங்கள் தர்றேன் அப்படின்னு சொல்றதும், அப்புறம் வந்து யமுனை நதியில வந்து விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்னு அது வந்து அந்த அந்த விஷத்தை கலந்ததுதான் அந்த டெல்லியில இருக்க பிஜேபி எம்பியும் குடிக்கிறான், அந்த தண்ணி தான் குடிக்கிறான், பிரதமரும் அதை தான் குடிக்கிறாங்க, வெளிநாட்டு தூதர்களும் அதை தான் குடிக்கிறாங்க, ஒட்டுமொத்த டெல்லியில இருக்கிறவங்களும் பிஜேபிலையும் அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்காம அவர் வந்து பேசுறது, இதெல்லாம் வந்து அவருடைய தோல்வி பயமா, இப்படியான ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைப்பதன் மூலமாக ஜெயிச்சு விடலாம்னு நினைக்கிறாரா? இதெல்லாமே வந்து பார்க்கும்போது பிஜேபி வந்து இந்த முறை வந்து ஆம் ஆத்மியை தட்டிட்டு வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் இருக்கு. நீங்க முழுமையா வந்துருவாங்க மாதிரியே சொல்றீங்க. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 1,67,000 புதிய வாக்காளர்களை இவங்க சேர்த்திருக்கிறாங்க பிஜேபி. அந்த புதிய வாக்காளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர்கள் சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அறையில் ஒரு ஒட்டு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு சின்ன அறை தான் இருக்கு. அதுல 30 வாக்காளர்கள் சேர்ந்திருக்காங்க. அந்த 30 வாக்காளர்களும் ஒரே பிஜேபி தலைவர்களுடைய ஐடி இதில் சேர்ந்திருக்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய போலித்தனமான ஆட்களை உள்ள சேர்த்திருக்கிறாங்க. ஒண்ணு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆமா, ஒரு குற்றச்சாட்டு. அப்புறமேலு ஆம் ஆத்மிக்கு தீவிர விசுவாசியான வாக்காளர்கள் யாருன்னு பார்த்தா அவங்கள வந்து ரகசியமா நீக்கி இருக்கிறாங்க. இது மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதை வந்து அவன் வந்து தேர்தல் கமிஷனுக்கு புகாரா கொடுத்தா அவன் சட்டம் பண்ணவே மாட்டேங்கிறான், ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். இதை நான் வந்து கவனிக்கிறேன், குற்றச்சாட்டு என்னன்னு பாக்குறேன், அப்படி எதுவுமே காட்டிக்காம அவனும் வந்து வந்து ஒரு பிஜேபிக்கு அனுசரணையா போற மாதிரி தான் ஒரு தோற்றம் தெரியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியாவது ஒரு மோசடிகளை நிகழ்த்தியாகிறது பிஜேபி வந்து ஆம் ஆத்மியை வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து அகற்றாமல் விட மாட்டாங்க. டெல்லியை வந்து அவங்க லேசில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம தொடக்கத்துல சொன்னோம் சார், மும்முனை போட்டி தான். எல்லாருமே 3 பேருமே ஏன் மும்முனை போட்டி நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிறுபான்மையினர்கிட்டையும் தலித்துகள்கிட்டையும் அந்த நம்பிக்கை இழந்ததுனால அவங்க கணிசமா காங்கிரஸ் பக்கம் போறாங்க. இல்ல அப்பதான் கேட்கிறப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி ஆம் ஆத்மி, பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் ஸ்ட்ராங்கா இருந்த காங்கிரஸ் இப்போ வந்து ராகுல் காந்தி வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இப்போ நேற்று பேசும்போது கூட அந்த மதுபானங்களை குறிப்பிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமையான விமர்சனங்களை அவர் வந்து ராகுல் வந்து முன்வைக்கிறாரு. இப்போ இந்த பிஜேபி வாக்குகள் தனியா ஒரு இடம் போகுது, காங்கிரஸ் வாக்குகள் தனியா போகுது, ஆம் ஆத்மி அது தனியா இருக்கும்போது, ஸோ இந்த 2 வாக்குகள் காங்கிரஸ் பிஜேபி வாக்குகள் பிரியும் போது மீண்டும் ஆம் ஆத்மிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் கூட ஏற்படாதான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது நீங்க கேட்கறது கரெக்ட் தான். அதாவது பிஜேபியிடம் இருக்கக்கூடிய இந்துத்துவா வாக்கு வங்கியை வந்து நீங்க வென்றெடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது கன்சாலிடேட்டா அவங்களுக்கு இருக்கு. பிஜேபி மேல அதிருப்தியா இருக்கிறவங்களுடைய வாக்கு வங்கின்றது வந்து காங்கிரஸுக்கு அந்த சிறுபான்மையினர் தலித்துகள் இது வந்து கொஞ்சம் எப்பயுமே இருக்கு. பாரம்பரிய காங்கிரஸ் வாக்கு வங்கின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் அங்க நிரந்தரமா இருக்கு. அது வந்து கொஞ்சம் இப்ப டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சரி, இப்ப வந்து ஆம் ஆத்மி மேல நம்பிக்கை இழந்தவர்கள், பிஜேபி ஆதரிக்க முடியாதவர்கள் காங்கிரஸுக்கு போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப ஆம் ஆத்மிக்கு புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ அந்த அந்த அதிருப்திகள் அல்லது கட்சிக்குள்ள பிரச்சனைகள் பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அவரோட ஒரு தன்னம்பிக்கையின்மை, ஒருவேளை தோல்வி தழுவிடுமோன்னு அடிப்படையில் தான் அந்த இலவசங்களை நோக்கி அவர் போறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இன்னொரு பக்கம் சார், இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும், அவங்க இது போன்ற சில திட்டங்களை சில விஷயங்களை அறிவிக்கும் போது அதுக்கு மாற்றா ஈடு கொடுத்து சில விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழலை இருக்குல்ல. அதில் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க, மீண்டும் ஒரு ஆட்சிக்கு வரணும் போது இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க என்ன சொல்றது, ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கதானே செய்யுது. தேர்தல் அரசியல்ல இந்த மாதிரி ஆம் ஆத்மி அதற்கான ஒரு இமேஜ்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து நேர்மையான நிர்வாகத்தை கொடுப்பாங்க, மற்ற கட்சிகள்ல இருந்து வித்தியாசப்பட்டவங்க அப்படின்ற இமேஜ் இருக்குல்ல, அது வந்து இப்ப வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். நிறைய அவங்கள்ட்ட கேட்க விரும்புறது, இந்த ஆம் ஆத்மி மீதான அந்த கோபம் அல்லது ஆம் ஆத்மி மீது பிஜேபி தொடர்ந்து வைக்கக்கூடிய அந்த ஒரு அடக்குமுறைன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க டெல்லியை தாண்டியும் அடுத்தடுத்த சில மாநிலங்களில் சில முயற்சிகளை பண்றாங்க அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை நீங்க துவக்கத்தில் சொன்ன மாதிரி எல்லா பக்கம் நம்ம வந்துட்டோம், டெல்லி மட்டும் நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த நெருக்குதல் ஆம் ஆத்மி உள்ளாகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா
மற்ற நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அது வந்து மம்தா பானர்ஜியினுடைய கட்சியாக இருக்கலாம், அல்லது வந்து தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்க கட்சிகளாக இருக்கலாம், எல்லாருமே எல்லா முதலமைச்சர்களுமே ஏதோ ஒரு வகையில் வந்து பிஜேபியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பல நேரங்களில் அனுசரித்து போக வேண்டிய கட்டாயத்தை உணர்ந்து அதை வந்து அது வந்து அனுசரித்து போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் ஆகி போகிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட அந்த எதற்கும் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து அடங்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து எனக்கான ஒரு பலத்தோடு நான் வந்து இயங்குவேன் அப்படின்றதுல வந்து ஒரு எதிரியாக, என்ன அதாவது எந்த விஷயத்துலையுமே வந்து சமரசம் பண்ணிக்கொள்ள மாட்டேன், சமரசம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப கராராக மோடியை எதிர்க்கிறார். மோடி அமித்ஷாவை வந்து எதிர்க்கிறதுல வந்து அவர் சமரசமே காட்டுறதில்லை. அதனுடைய விளைவு தான் அவங்க வந்து இவரை ரொம்ப ஓவராக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சிறைப்படுத்தினதாக இருக்கட்டும், இவருடைய ஆட்சி அதிகாரங்களை பறித்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாமல் ஆளுநரை வச்சு குடைச்சல் கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் ஓயாமல் வந்து அது பிஜேபி தலைவர்களை வச்சு இவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளையும் வதந்திகளையும் பரப்பிக்கிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்குறாங்க. இவர் அழிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையில் அவங்க இருக்கிறாங்க. இது வந்து ஆம் ஆத்மியினுடைய கேடர்களை, ஆம் ஆத்மியுடைய தீவிர விசுவாசிகளை அவருக்கு பக்கபலமாக இருக்கணும், நம்ம இந்த கட்சியை அழிய விட்டுறக்கூடாது, இன்னைக்கு பிஜேபியை வந்து பிஜேபியினுடைய அட்ராசிட்டியை வந்து எதிர்க்கணும்னா வந்து ஆம் ஆத்மி வந்து தவிர்க்க முடியாத ஒரு கட்சி அப்படின்ற ஒரு உணர்வை வந்து வாக்காளர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு. அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. அதில் சில பலகீனங்கள் இருக்கலாம், நிச்சயமா அவருடைய இந்துத்துவ ஸ்டாண்டுன்றது வந்து கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கலாம், அது உண்மைதான். ஆனாலும் கூட அவர் ஆன்டி முஸ்லீம் கிடையாது, அவர் ஒரு ப்ரோ இந்துத்துவாவாக இருக்கலாம், ஆனால் ஆன்டி முஸ்லீம் இல்லைன்றது வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு உணர்வு வந்து சிறுபான்மையினருக்கு இருக்கு. சரி, அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து இருக்கக்கூடிய டெல்லி மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னா அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான். பல்வேறு தற்காலிக பின்னடைவுகளை எல்லாம் நீங்கள் வந்து உதறி தள்ளிட்டு ஒரு லாங் வியூவில் பார்த்தீங்கன்னா நீண்ட நெடிய காலகட்டத்தினுடைய நன்மைக்காக யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆம் ஆத்மி தான், அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அதுதான் வந்து சரியான தீர்வாக இருக்க முடியும். ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி பஞ்சாப்ல அவங்க வந்து ஆட்சியை தூக்கிட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் நின்று அங்கேயும் இது பண்ணுறாங்க, குஜராத்தில் போய் மோடிக்கு எதிராகவும் கணிசமான வாக்கு வங்கி வாங்குறாரு. இப்போ அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து விருந்து கால் பரப்பிட்டு வர்றாரு. இதுவும் வந்து அவனுக்கு பெரிய எரிச்சலை கொடுக்குது. ஏன்னா இது வந்து டெல்லியோட அவர் நிறுத்திக்கிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ அது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி வந்து இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அகிலேஷ் யாதவ் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆதரிக்கிறாங்க. இப்போ இந்தியா கூட்டணின்றது வந்து டெல்லியை பொறுத்தளவில் ஆம் ஆத்மியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக டெல்லி அரசியலில் வந்து பிஜேபிக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காரு. ஒன்று அவங்க யார் ஜெயிச்சாலும் சரி ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அந்த நூலிலையில தான் அந்த வெற்றி இருக்கும். ஸோ யார் ஜெயிச்சாலுமே அந்த வாக்கு வித்தியாசங்கிறது பெருசாக இருக்காது. முன்ன மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட அவங்க மிக கடுமையான ஒரு முயற்சி எடுத்தார்கள் என்றால் அவர்கள் பார்டர்ல வந்து ஜெயிச்சு வரலாம். ஏன்னா 70 தொகுதிகளில் வந்து 36 தொகுதிகளை ஜெயிக்கிறவங்க வந்து ஆட்சிக்கு வரலாம். ஏற்கனவே 62, 67 அளவில் ஜெயிச்சவங்க வந்து பெரிய அளவில் இழப்பை ஏற்படுத்தாதுன்னு எனக்கு தோணுது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.